ராகுல் காந்தி இப்போ கையில் எடுத்திருக்கக்கூடிய வெப்பன் ஆயுதம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ், வெரி டேஞ்சரஸ். அவரு சாதாரணமாக நம்ம பார்க்கும்போது ஒரு பஃபூனா, ஒரு ஜோக்கரா நம்ம கண்ணுக்கு தெரியலாம். ஆனா அவர் மட்டும் ஒரு சதியை செய்யவில்லை. சர்வதேச சதி மோடிக்கு எதிராக மோடி அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்காக வேலை செய்து கொண்டிருக்கு. பங்களாதேஷ் என்ன நடந்ததோ, பாகிஸ்தான் என்ன நடந்ததோ, இன்னும் பல நாடுகள்ல ஆட்சி கவிழ்ப்பதற்காக என்னெல்லாம் வழிமுறைகள் அவங்க பின்பற்றினார்களோ அதை அனைத்தையுமே இந்தியாவில் இப்போது செய்து கொண்டிருக்காங்க. நம்மளுடைய சேனல்ல நம்ம தொடர்ச்சியாக வார்ன் பண்ணியிருக்கோம். அது இப்போ நடந்துகிட்டு இருக்கு. எப்படி ராகுல் காந்தியினுடைய இந்த ரீசன்ட் செயல்பாடுகள் ஒரு மிகப்பெரிய சதி, இன்டர்நேஷனல் கான்ஸ்பிரசி என்பதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். ஆரம்பத்திலேயே ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துறேன். இந்த வீடியோவானது கொஞ்சம் லென்த்தியான ஒரு வீடியோ, கொஞ்சம் லாங்கான வீடியோ. ஆனா தயவு செய்து கொஞ்சம் நேரம் ஒதுக்கி கடைசி வரைக்கும் பாருங்க. இது நேஷனல் செக்யூரிட்டி சம்பந்தப்பட்ட, தேசத்தினுடைய ஸ்திரத்தன்மை சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ராகுல் காந்திக்கு சொந்த புத்தி கிடையாது, சொந்தமாக யோசிக்கக்கூடிய திறன் கிடையாது. அப்புறம் எப்படி இவர் ரீசெண்டா சொன்ன ஒரு விஷயம் இந்தியாவை பாதிக்கும் என்று கேட்கலாம். இது ராகுல் காந்தி சம்பந்தப்பட்டது கிடையாது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சர்வதேச நிறுவனங்கள் அவங்க சம்பந்தப்பட்டது. 2024 பாராளுமன்ற தேர்தலில் அமெரிக்காவுடைய உளவு ஸ்தாபனமான CIA மற்றும் இன்னும் இதர பல நிறுவனங்கள் மோடி 3வது முறையாக பிரதமராக வரக்கூடாது என்பதற்காக மிகப்பெரிய சதி நடக்குது அப்படிங்கறத நம்ம சொல்லல. ChatGPT ஓபன் AI நிறுவனம் இருக்கு இல்லையா, அவங்க சொல்லியிருக்காங்க இந்தியாவோட எலக்டோரல் ப்ராசஸை வெளிநாட்டு சக்திகள் தீர்மானிக்கிறாங்க. வார் ரூம் போட்டிருக்காங்க நிறைய பேர் என்று அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க. இப்போ இவங்க கையில் எடுத்துக்கூடிய ஒரு ஆயுதம் என்ன அவங்க சொல்ல ட்ரை பண்றாங்க? இவங்க மோடி ஆட்சி மீண்டும் 3வது முறையாக பதவியேற்று வந்தது, வென்று வந்தது ஜனநாயக பூர்வமாக கிடையாது, ஓட்டை திருடிதான், ஜனநாயகத்தை கொன்று புதைத்து எலெக்ஷன் கமிஷனை காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்க 3வது முறையாக வந்திருக்காங்க. ஸோ நாட்டில் நிறைய பேர், இந்த அடுத்த தலைமுறை இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, சற்றும் இந்த பொலிட்டிக்கல் அவேர்னஸ் இல்லாத இளைஞர்கள், அவங்க மனசுல, பலருடைய மனசுல ஆழமாக மோடியினுடைய 3வது டேர்ம் என்பது இல்லீகல், அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாம வந்துட்டாரு என்ற அந்த நரேட்டிவை செட் பண்ண ட்ரை பண்றாங்க. இது எவ்வளவு டேஞ்சரஸ் தெரியுமா? ஏன்னா இது ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் கேள்விக்குறியாக்கி ஒரு டிக்டேட்டர், மோடி ஒரு டிக்டேட்டர் என்று மக்கள் மனசுல பதிய வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி. இதே மாதிரி இதே மாடஸ் ஆப்பரண்டி இதுக்கு முன்னாடி பங்களாதேஷ்ல நடந்தது. பங்களாதேஷ்ல ஷேக் ஹசீனா அவர்கள் 2/3 மெஜாரிட்டியில அதிரி புதிரி பெரும்பான்மையில ஜெயிச்சு வந்தாங்க. அவங்க ஜெயிச்சு வந்த ஒரு சில மாதங்கள்லேயே ஒட்டுமொத்த எலக்டோரல் ப்ராசஸும் ரிக்டு, அதாவது ஜனநாயகபூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு வரவில்லை. அவங்க அதிகார துஷ்பிரயோகம் செய்து அவங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அதனால வாங்க நம்ம ஜனநாயகத்தை காப்பாற்றுவோம், பெரிய போராட்டம் பண்ணுவோம் என்று அங்க மிகப்பெரிய போராட்டம் வெடித்தது. ஷேக் ஹசீனா அவர்கள் அங்கிருந்து விரட்டப்பட்டார்கள். அதுக்கு பதிலாக மாறாக அங்க முகமது யூனஸ் என்று அமெரிக்காவுடைய கைப்பாவை, CIA கைப்பாவை, ஒரு இன்டரிங் கவர்மெண்ட் ஹெட்னு ஒருத்தர் உட்கார வைக்கிறாங்க. இதை அந்த தேசமே கொண்டாடியது. பலரும் வீதியில செலிப்ரேட் பண்ணாங்க. நிறைய பேர் வீடியோ எல்லாம் போட்டாங்க. வீடியோ போட்டு பாருங்க, எங்களுடைய தேசத்துல நாங்கள் ஜனநாயகத்தை காப்பாற்றி விட்டோம் என்று சொன்ன அவர்களுக்கு மிகப்பெரிய அடி காத்திருந்தது. யாரெல்லாம் செலிப்ரேட் பண்ணாங்களோ, ஷேக் ஹசீனா அவர்கள் வெளியேறினதை செலிப்ரேட் பண்ணாங்களோ அனைவருக்குமே ஒரு சர்ப்ரைஸ் காத்திருந்தது. அதை விட மோசமாக காட்டாட்சி நடத்தக்கூடிய ஒரு அரசன், இன்டரிம் கவர்மெண்ட் ஹெட் அப்படிங்கிற பேர்ல முகமது யூனஸ் அந்த இடத்துல அமெரிக்காவால் இறக்கி விடப்பட்டவன் பங்களாதேஷை சூறையாடினான். பங்களாதேஷ்ல மின்சாரம் இல்லை, உணவு தட்டுப்பாடு, இன்னும் பல பிரச்சனைகள் தலைவிரித்து ஆடியது. இந்துக்கள் அங்கு வேட்டையாடப்பட்டார்கள். ஒரு மிகப்பெரிய ஹிந்து ஜீனோசைட் நடந்தது. இப்படிதான் அமெரிக்கா அவங்களுக்கு ஏதுவான அரசாங்கம் எங்கெல்லாம் இல்லையோ அங்கெல்லாம் இப்படிதான் ஆப்ரேட் ஆவாங்க. அந்த அரசாங்கம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் ஜனநாயக பூர்வமான அரசாங்கம் கிடையாது, அவங்க ஒரு டிக்டேட்டர் அப்படிங்கிறத ஃப்ரேம் பண்ணுவாங்க. அடுத்ததாக அந்த ஆட்சியாளரை அகற்றிவிட்டு இவங்களுக்கு ஏதுவான ஒரு ஆட்சியாளர் அங்கே ஆட்சியில் அமர்த்துவாங்க. இதே மாடஸ் ஆப்பரண்டி தான் அதுக்கு முன்னாடி 2022ஆம் ஆண்டு இம்ரான் கானுக்கு நடந்தது. பாகிஸ்தான்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இம்ரான் கானை என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, எலெக்ஷன் ப்ராசஸே இருக்குது. அதேதான், உங்களுக்கு புரியுதா? 2024 பங்களாதேஷ் நடந்ததோ, 2022 பாகிஸ்தான்ல நடந்ததோ அதை இப்போது இந்தியாவில் செயல்படுத்திக் கொண்டிருப்பது ராகுல் காந்தி மட்டும் கிடையாது. அதுக்கு பின்னாடி அமெரிக்காவும் அமெரிக்காவுடைய உளவு ஸ்தாபனமான CIA இருந்திருக்கு. இந்தியாவுக்கு எதிராக அமெரிக்கா ஒரு பொருளாதார போரை மோரலஸ் அன்அஃபிஷியலி தொடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்துல இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் இதே மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டை, எப்பேற்பட்ட ஸ்கிரிப்ட் தெரியுமா? இங்கு CIA, அமெரிக்காவோட உளவு ஸ்தாபனமான CIA ஆட்சி மாற்றங்களுக்காக என்ன ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவாங்களோ, இதுக்கு முன்னாடி நான் ஒரு சில உதாரணங்கள் சொல்றேன். எப்படியெல்லாம் CIA காரணங்களை சொல்லி எத்தனை நாடுகள்ல அவங்க ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்தியிருக்காங்க. அமெரிக்காவுக்கு வளைந்து கொடுக்காத அரசாங்கங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி மிலிட்டரி கூ கொண்டு வருவாங்க, இல்ல அவங்களுக்கு ஜால்ரா அடிக்கூடிய ஒரு ஆட்சியாளரை அங்க ஆட்சியில் அமர்த்துவாங்க. ஈரான்ல 1953ஆம் ஆண்டு ஆபரேஷன் அஜாக்ஸ் அப்படிங்கிற ஆபரேஷன் மூலமாக அங்கு ஆட்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆட்சியாளர் முகமது மொசாடெக் என்றவர் ஈரானுடைய ஆயில் இண்டஸ்ட்ரியை நேஷனலைஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இது வெஸ்டர்ன் பவர்ஸ்க்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. வெஸ்டர்ன் பவர்ஸ் ஈரானை கண்டு அப்போது அஞ்சியது. அதனால உடனடியாக அந்த முகமது மொசாடெக்கை ஆட்சியிலிருந்து தூக்கி போட்டாங்க. அமெரிக்காவுடைய பப்பட்
ஷா முகமது ரேசா பெஹல்வி என்பவரை அங்க ஆட்சியில அமர்த்துறாங்க. இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? CIA டீப் ஸ்டேட். இதை CIA ஒத்துக்கிடுச்சு, நாங்க தான் பண்ணோம். CIA லேட்டர் அட்மிட்டட் தட் ரேசா பெஹல்வி ஆட்சியில் வந்ததுக்கு நாங்க தான் காரணம் என்று. காங்கோ நாட்டில் 1960 1965 வரை அங்கு ப்ரோ ரஷ்யாவா ப்ரோ சோவியத் யூனியனாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளர், அவர் பேரு பேட்ரிஸ் லுமும்பா என்ற பேரு. இவரை அந்த ஆட்சியிலிருந்து அகற்றிவிட்டு மொபுட்டு என்ற ஒரு ஆட்சியாளரை US அவங்களுடைய பப்பட்டாக ப்ரோ US டிக்டேட்டர்ஷிப்பாக அந்த நாட்டில் ஒரு ஆட்சியை நிறுவுறாங்க CIA. பிரேசில்ல 1964 அங்க லெஃப்ட் லீனிங் கவர்மெண்ட் ஒன்று இருந்தது, இடதுசாரி அரசாங்கம் ஒன்று இருந்தது. அதை மாற்றி ஒரு மிலிட்டரி கூ கொண்டு வந்து ரைட் லீனிங் ஒரு மிலிட்டரி டிக்டேட்டர்ஷிப் அங்க நிறுவுறாங்க CIA. சவுத் அமெரிக்கா கான்டினென்ட்ல சிலி நாட்டில் அகைன் 1973 அந்த நாட்டினுடைய ஆட்சியாளர் பிரிவென்ட் சால்வேடார் என்ற ஒருவர் சோசியலிஸ்ட் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அவர் ப்ரோ சோசியலிஸ்டாக இருக்காரு என்பதற்காக அமெரிக்காவுக்கு அது ஒத்து வரல. மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸை சிலி நாட்டில் கொட்டுறாங்க. அந்த நாட்டு ஆட்சியாளர் மேல ப்ராபகண்டா இஷ்டத்துக்கு வதந்தியை பரப்புறாங்க. அதுக்கு பிறகாக ஒரு மிலிட்டரி கூ நடக்குது. பினோஷே என்று அழைக்கப்படுற US பப்பட்டை அந்த நாட்டினுடைய மிலிட்டரி டிக்டேட்டராக ஆட்சியில் அமர்த்துறாங்க US. ஹேட்டி நாட்டில் 2004 பிரசிடென்ட் ஜீன் பெர்ட்ராண்ட் அரிஸ்டைட் என்பவர் அவர் ஆன்டி US ஆக இருக்காரு, USக்கு எதிராக செயல்படுகிறார் என்பதற்காக அந்த இடத்துல எதிர்கட்சிகளுக்கு ஃபண்ட் பண்ணி ஒரு பெரும் புரட்சியை உருவாக்கி அந்த பிரசிடென்ட்டை ஆட்சியிலிருந்து அகற்றுறாங்க. இவங்களுக்கு ஏதுவான ஒரு அரசாங்கத்தை அங்க அமர்த்துறாங்க. அதை தொடர்ந்து அந்த தேசத்துல ஒரு கடும் பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி நிலவுது. அந்த நாடே ஒரு பதற்றமான சூழலுக்கு போகுது. இப்போது இல்லைங்க, எப்போதெல்லாம் அமெரிக்கா ஒரு இடத்துல ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்துகிறதோ அந்த ஒட்டுமொத்த தேசமும் ஒரு பதட்டமான சூழலுக்கு போயிடும். பங்களாதேஷ்ல போச்சு, பாகிஸ்தான்ல போச்சு, இதே மாதிரிதான் எல்லா இடத்துலயுமே ஒரு அன்ஸ்டேபிளான சிச்சுவேஷன்ல கொண்டு போய் விட்டுவிடும் US. இன்னும் பெரிய லிஸ்ட் ஒவ்வொரு நாடாக கொடுத்துட்டே இருக்கலாம். ஆனா இருந்தாலும் CIA எங்கெல்லாம் ஆட்சி மாற்றத்துக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க, அந்த ட்ரை மட்டும் தான். அதை மட்டும் ஒரு சுருக்கமாக ஒரு லிஸ்டாக பார்ப்போம். இந்தோனேஷியால 1957 to 1958, ஈராக்ல 1963, டொமினிகன் ரிப்பப்ளிக்ல 1965, கானால 1966, பொலிவியால 1971, பனாமால 1989, கிரெனாடால 1983, வெனிசுவேலால 2002, லிபியால 2011, இன்னும் அர்ஜென்டினா, லாவோஸ் என்ற லிஸ்ட் படிச்சோம்னா US ஒவ்வொரு இடத்துலையுமே அவங்களுக்கு வளைந்து கொடுக்காத அரசாங்கம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த இடத்துல எல்லாம் மிலிட்டரி கூ மூலமாகவோ எதிர்கட்சிகளுக்கு ஃபண்ட் பண்ணியோ அவங்களுக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்தோ பெரும் புரட்சியை உருவாக்கியோ எப்படியாவது அந்த நாட்டு ஆட்சியாளரை கொன்று விடுவாங்க, இல்ல அந்த தேசத்தை விட்டு விரட்டி விட்டுருவாங்க. US உடைய ஒரு பப்பட் கவர்மெண்ட் அங்க ஃபார்ம் ஆகும். இதைத்தான் இப்போது இந்தியாவில் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க எலக்டோரல் ப்ராசஸ் ரிக்டு, ஃப்ராட் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. மோடி ஒரு டிக்டேட்டர், ஜனநாயகத்தை காப்பாத்தி இவர் தான் வரணும்னு ஒரு பப்பட்டா ஒருவர், அது யாரும் உங்களுக்கே தெரியும். அவர் நாங்க எப்படியாவது ஆட்சி அமர்த்த வேண்டும் என்று பெரும் சதி இப்போது CIA செய்து கொண்டிருக்கு. இதை நம்மளுடைய சேனல்ல தொடர்ச்சியாக வார்ன் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கும். ராகுல் காந்தி எப்படி ஆட்சி மாற்றத்திற்கான அமெரிக்காவுடைய கருவியாக இருக்கக்கூடிய டொனால்டு லூ என்பவரை அமெரிக்காவில் போய் சந்திச்சாரு, அதனால இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்து காத்திருக்கு என்பதை நம்ம வார்ன் பண்ணியிருந்தோம். ராகுல் காந்தி அவர்கள் அமெரிக்கா சென்றிருந்த போது ஒரு முக்கியமான நபரை சந்திக்கிறார். அவர் தான் டொனால்டு லூ. யார் இந்த டொனால்டு லூ? இவர் ஒரு ரெஜிம் சேஞ்ச் எக்ஸ்பர்ட், ஆட்சி மாற்றத்திற்கான அமெரிக்காவின் கருவி. எங்கெல்லாம் அமெரிக்காவுக்கு ஆதரவான அரசாங்கம் இல்லையோ, எங்கெல்லாம் ஸ்திரமான அரசு இருக்கிறதோ அங்கெல்லாம் இவரை அனுப்பி அங்க ஒரு குழப்பத்தை உருவாக்கி எப்படியாவது அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்டை கலைப்பது அமெரிக்காவோட வேலையாக இருக்கு. அதற்கான ஒரு கருவியாக செயல்பட்டது டொனால்டு லூ. இவரை வைத்து பல்வேறு மிஷனை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியிருக்கு அமெரிக்கா. இப்பேற்பட்ட நபரை ராகுல் காந்தி அவர்கள் அமெரிக்காவில் சந்திக்கிறாரு. இது குறித்து அமெரிக்கா என்ன தெரிவிக்குதுன்னா ரெகுலர் டிப்ளமேட்டிக் என்கேஜ்மெண்ட் என்று தெரிவிக்கிறது. அதாவது இரு நாடுகளிடையே டிப்ளமேட்டிக் என்கேஜ்மெண்ட் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் அங்க இருக்கக்கூடிய ஒரு டிப்ளமேட்டை சந்திக்கிறாரு என்றால் அது ராஜாங்க ரீதியான ஒரு சந்திப்பு, டிப்ளமேட்டிக் என்கேஜ்மெண்ட். ஆனா எதிர்க்கட்சி தலைவர் எதற்காக அமெரிக்காவிற்கு சென்று அங்கு ரெஜிம் சேஞ்ச் எக்ஸ்பர்ட்டான ஒருவரை சந்திக்க வேண்டும்? அதுவும் ரெகுலர் டிப்ளமேட்டிக் என்கேஜ்மெண்ட் என்ற வார்த்தையை அமெரிக்கா பயன்படுத்துதுன்னா இதுவரை எத்தனை முறை ராகுல் காந்தி டொனால்டு லூவை சந்திச்சிருக்காரு? இந்த கேள்விகளுக்கு போறதுக்கு முன்னாடி டொனால்டு லூ குறித்து, அவருடைய ஈவில் இன்டென்ஷன்ஸ் குறித்து, அவர் எப்படி பல்வேறு நாடுகளை அழித்து ஒழித்திருக்கிறார் என்பதை குறித்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இந்த டொனால்டு லூ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவர், அதாவது வெளியுறவுத்துறையை சேர்ந்தவர். அசிஸ்டன்ட் செக்ரட்டரி பியூரோ ஆஃப் சவுத் அண்ட் சென்ட்ரல் ஏஷியன் அஃபேர்ஸ் என்ற பொறுப்பில் அவர் அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்காக சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புக்கு ஏற்றவாறு பார்த்தீங்கன்னா சவுத் அண்ட் சென்ட்ரல் ஏஷியாவில் ஆட்சி மாற்றத்திற்கு வித்திடணும். எங்கெல்லாம் அமெரிக்காவுக்கு ஏதுவான அரசு இல்லையோ, எங்கெல்லாம் தேசியவாத அமைப்புகள் அரசாட்சியில் அமர்ந்திருக்காங்களோ, எங்கெல்லாம் தேசத்துக்கு என்ன தேவையோ, அவர்களுடைய தேசத்திற்கு என்ன தேவையோ அதை பார்த்து செய்யக்கூடிய தலைவன் ஆட்சியில் அமர்ந்திருக்கிறாங்களோ, அங்கெல்லாம் அந்த அரசாங்கத்தை கவிழ்த்து விட்டு அமெரிக்காவுக்கு ஆதரவான ஒரு அரசு
ரொம்ப ஸ்திரத்தன்மை இல்லாத அரசு, எப்போது வேணாலும் கவிழ்ந்து விடலாம் என்ற அரசு, பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி இல்லாத ஒரு நாட்டை உருவாக்கணும் என்பது இவருக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க். இதுல பல முறை அவர் வெற்றி கண்டிருக்காரு. அதற்கு 2 முக்கியமான எக்ஸாம்பிள் சொல்றேன். பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ். 2 நாட்டிலையுமே ஆட்சி மாற்றத்திற்கு மிக முக்கியமான காரணம் டொனால்டு லூ என்பதை நான் சொல்ல தேவையில்லை. பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா இம்ரான் கான் சொல்லியிருக்காரு, என்னுடைய அரசாங்கத்தை கவிழ்த்ததில் மிக முக்கியமான பங்கு டொனால்டு லூக்கு தான் என்று வெளிப்படையாக சொன்னார். பாகிஸ்தான் இப்போது இவ்வளவு பெரிய பிரச்சனை சந்திக்குதுன்னா, பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் இவ்வளவு பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்குன்னா அதுல ஒரு பங்கு டொனால்டு லூக்கு கண்டிப்பாகவே இருக்கு. அதே மாதிரிதான் பங்களாதேஷ்லயும். எப்படி பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் அவர்கள் நேரடியாக டொனால்டு லூ தான் என்னுடைய அரசாங்கத்தினுடைய கவிழ்ப்புக்கு, ஆட்சி கவிழ்ப்புக்கு முக்கியமான காரணம் என்று குற்றம் சாட்டினாரோ, பங்களாதேஷ் பிரைம் மினிஸ்டர் ஷேக் ஹசீனா அவர்கள் இன்டைரக்டா டொனால்டு லூ பத்தி பேசியிருக்காங்க. செயின்ட் மார்டின் ஐலாண்ட்ஸ்ல அமெரிக்காவுடைய ஒரு பேஸ் அமைப்பதற்கு அவங்க மட்டும் ஒப்புதல் கொடுத்தா அவங்க எளிதில் மீண்டும் தேர்வாகி வரதுல ஒரு பிரச்சனையுமே இருக்காது, இல்லனா பல்வேறு பிரச்சனைக்கு ஆளாவீங்க என்று தேர்தலுக்கு முன்பு இந்த வருடம் ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா அங்க தேர்தல் முடிவுகள் வெளியாகுது. அதற்கு முன்னதாகவே, தேர்தலுக்கு முன்னதாகவே ஷேக் ஹசீனா அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தப்படுது. அவர்கள் மிரட்டப்படுறாங்க. மரியாதையா செயின்ட் மார்டின் ஐலாண்ட்ஸ்ல எங்களுக்கான ஒரு பேஸை அமைப்பதற்கு பர்மிஷன் கொடுங்க என்று யுஎஸ் மிரட்டியது. அப்படி அனுமதித்தால் மட்டுமே உங்களால மீண்டும் சுமூகமாக ஆட்சிக்கு வர முடியும் என்பதை ஒரு ஒயிட் மேன் தெரியப்படுத்தியதாக ஷேக் ஹசீனா அவர்களே பதிவு செஞ்சிருப்பாங்க. அந்த ஒயிட் மேன் யாரும் கிடையாது, டொனால்டு லூ தான் என்று பல்வேறு நபர்கள், பல்வேறு பத்திரிகைகள் அப்போதே சொன்னாங்க. ஜனவரி மாதம் அதிரி புதிரியான பெரும்பான்மையோட 2/3 மெஜாரிட்டியோட, கம்ப்ளீட் ப்ரூட்டல் மெஜாரிட்டியோட ஆட்சி அமைத்த ஷேக் ஹசீனா கவர்மெண்ட்டை கவிழ்க்கணும் என்ற அசைன்மெண்ட் மீண்டும் டொனால்டு லூக்கு கொடுக்கப்படுது. மே 2024ஆம் ஆண்டு பங்களாதேஷை விசிட் பண்றாரு. அவர் விசிட் பண்ணது கூட பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இடதுசாரி ஊடகங்கள் எப்படி ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா, டொனால்டு லூஸ் டாக்கா விசிட் டஸ் இட் சிக்னல் US பாலிசி ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் பங்களாதேஷ். பங்களாதேஷை நோக்கி, பங்களாதேஷ்க்கு ஆதரவாக யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுடைய பாலிசி ஷிஃப்ட் ஆகுதா, இதைத்தான் டொனால்டு லூனுடைய பங்களாதேஷ் விசிட் உணர்த்துதா என்று இங்க இருக்கக்கூடிய லெப்டிஸ்ட் ஊடகங்கள் அப்படியே ப்ராபகேட் பண்ணாங்க. டொனால்டு லூனுடைய பங்களாதேஷ் விசிட் எல்லாம் நன்மைக்கே என்ற விதமாக லெப்டிஸ்ட் ஊடகங்கள் உலகம் முழுக்க பிரச்சாரம் செய்தார்கள். ஆனா அவருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் அப்படியே வேறொரு அசைன்மெண்ட். என்னது, அங்கு ஷேக் ஹசீனா கவர்மெண்ட்டை எப்படியாவது வீழ்த்தி ஆகணும் என்று டொனால்டு லூக்கு அசைன்மெண்ட் வழங்கப்படுது. அதற்கு பிறகுதான் என்ன ஆச்சு எல்லாருக்குமே தெரியும். அப்போது முதல் புரட்சி வெடிக்கிறது. மாணவர்கள் போராட்டம் என்ற போர்வையில யார் யாரோ போராட ஆரம்பிக்கிறாங்க. சாத்ர ஷிபிர், ஜமாத் இஸ்லாமி பேக்கிங்ல பல்வேறு மாணவர்கள் என்ற போர்வையில சில பேர் போராடுறாங்க. ஷேக் ஹசீனாவுடைய ரெசிக்னேஷன் தான் எங்களுக்கு வேணும், அதை தவிர வேற எதையுமே நாங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் என்று உறுதியாக இருக்காங்க. மிகப்பெரிய போராட்டத்தினுடைய விளைவாக ஷேக் ஹசீனா கவர்மெண்ட் அங்க வீழ்ந்தது. ஷேக் ஹசீனா அவர்கள் பங்களாதேஷை விட்டு வெளியேறுகிறார். ஷேக் ஹசீனா அவர்கள் வெளியேறும் வரை பிரான்ஸ்ல இருந்த முகமது யூனஸ் என்பவரை அப்படியே தூக்கிட்டு வந்து, இனிமே உங்களுடைய இன்டரிம் கவர்மெண்ட் ஹெட் இவர்தான் என்று அமெரிக்கா நிர்ணயித்து விட்டு செல்கிறது. அவர் இன்று வரை இன்டரிம் கவர்மெண்ட் ஹெட்டாக முகமது யூனஸ் பங்களாதேஷ்ல இருக்காரு. கம்ப்ளீட் US பேக்கிங்கோட பங்களாதேஷ் சென்டிமெண்ட்ஸ்க்கு எதிரான ஒரு நபராக முகமது யூனஸ் அங்க திகழ்றாரு. இந்த முகமது யூனஸை ஏன் US ஒரு கைப்பாவைன்னு சொல்றோம்னா, இது உலகம் அறிந்த உண்மை. நோபல் பரிசு யாருக்காவது கிடைக்கணும்னா அதற்கு US டீப் ஸ்டேட்டினுடைய அனுமதி தேவை, ஒப்புதல் தேவை. USக்கு யாரும் நெருக்கமாக இருக்கிறாங்களோ அவர்களோடு தான் இவர்கள் கைகோர்ப்பார்கள். நீண்ட நாட்களாகவே முகமது யூனஸுடைய கிராமீன் பேங்க், கிராமீன் வங்கிக்கு பல்வேறு உதவிகளை செய்து வந்தது அமெரிக்காவுடைய உளவு ஸ்தாபனமான CIA. யூஎஸ்ல ஹிலாரி கிளின்டனோட ரொம்பவே நெருக்கமாக பழகிறாரு முகமது யூனஸ். ஜார்ஜ் சாரோஸோட பல மேடைகளை ஷேர் பண்ணியிருக்காரு. இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஜார்ஜ் சாரோஸ்க்கு மிக நெருக்கமான நபரான முகமது யூனஸை பங்களாதேஷனுடைய இன்டரிம் கவர்மெண்ட் ஹெட்டாக தேர்வு செய்து அமெரிக்கா. பில் கிளின்டன் ஃபவுண்டேஷன்ல இருந்து இந்த முகமது யூனஸ்க்கு பாத்தீங்கன்னா பல $1 மில்லியன் டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. ஸோ டெமோக்ராட்ஸ்க்கு ஆதரவாக, அமெரிக்காவுக்கு ஆதரவாக, அமெரிக்காவுடைய கைப்பாவையாக, அமெரிக்கன் ஃபண்டட் ஏஜென்டாக இப்போது இருக்கக்கூடிய பங்களாதேஷ் இன்டரிம் கவர்மெண்ட் ஹெட் இருக்காரு முகமது யூனஸ். ஆனா இவரை இங்க அமர்த்த வேண்டும், ஆட்சி கட்டில அங்க இருக்கக்கூடிய ஷேக் ஹசீனா கவர்மெண்ட்டை வீழ்த்து விட்டு முகமது யூனஸை அங்க ஆட்சி கட்டில அமர்த்த வேண்டும் என்று US மிகப்பெரிய சதி செய்கிறது. அவ்வளோ பெரிய சதியை யாரை வைத்து நிகழ்த்தி காட்டியிருக்குன்னா டொனால்டு லூ. 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் அதிரி புதிரி பெரும்பான்மையோட ஆட்சியில் அமர்ந்த ஷேக் ஹசீனா அவர்களை ஒரு சில மாதங்களிலேயே அவர்களை நாட்டை விட்டு விரட்ட முடியும் என்றால் எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு ஆளாக இந்த டொனால்டு லூ இருப்பாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ பாகிஸ்தானும் பங்களாதேஷும் நம் கண் முன்னாடி நம்மளுடைய அண்டை நாடுகளாக ஒரு மிகச்சிறந்த உதாரணங்களாக இருக்கு. அதை விட பார்த்தீங்கன்னா அவர் US உடைய அம்பாசடராக இருந்தார்.
கிர்கிஸ்தானுக்கும் அல்பேனியாவுக்கும் அவர் அம்பாசிடராக யுஎஸ் அம்பாசிடராக இருந்த காலகட்டத்தில் இந்த இரண்டு நாடுகளிலுமே மிகப்பெரிய போராட்டங்கள் வெடித்தது. அந்த போராட்டங்களுக்கு பின்னாடி ரொனால்டு லூ என்ற நபர் இருந்திருக்கிறாரு. அரசாங்கத்துக்கு எதிராக கிளர்ச்சி செய்யுங்கள், அரசாங்கத்தை புட் தெம் அண்டர் செக் என்று இன்ஸ்டிகேட் பண்ணவர், தூண்டி விட்டவர் ரொனால்டு லூ என்று பல்வேறு ரிப்போர்ட் சொல்லுது. அதே மாதிரி தான் அல்பேனியாவில் அவர் யுஎஸ் அம்பாசிடராக இருந்தபோது அந்த நாட்டில் பல்வேறு போராட்டங்கள், குழப்பங்கள் என்று அந்த நாடு ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருந்ததுன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் ரொனால்டு லூ என்றுதான் கூறப்படுகிறது. இதே ரொனால்டு லூ தான் இந்தியாவிலையும் ஆட்சி கவிழ்ப்பை ஏற்படுத்த வேண்டும், வன்முறையை தூண்ட வேண்டும், குழப்பத்திலேயே மக்களை ஆழ்த்த வேண்டும், இந்தியாவில் யுஎஸ் இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கணும், யுஎஸ் கைப்பாவையாக இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை இந்தியாவில் ஆட்சி கட்டில அமர்த்த வேண்டும் என்ற நோக்கத்தோட பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்திருக்கிறாரு. தேர்தலுக்கு முன்னதாகவே அவருடைய சக்சஸ்ஃபுல்லான ட்ராக் ரெக்கார்ட், அவருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்ல பலவற்றை அவர் வெற்றிகரமாக யுஎஸ் கிட்ட நடத்தி முடிச்சு சாதிச்சு காட்டியிருக்காரு. ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், அல்பேனியா, கிர்கிஸ்தான், பங்களாதேஷ் என்று இந்த எல்லா நாடுகளிலுமே மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை, ஆட்சி கவிழ்ப்பை, குழப்பத்தை ஏற்படுத்த முடிந்த ரொனால்டு லூவால இந்தியாவிலையும் ஏற்படுத்த வேண்டும் என்ற முயற்சி பெரும்பாலும் வெற்றி கண்டுவிட்டது, பட் தோல்வி அடைந்து விட்டது. அது எப்படின்னு பார்த்தோம்னா, ரொனால்டு லூவை பொறுத்த வரைக்கும் எங்கேயாவது குழப்பத்தை ஏற்படுத்தணும், ஆட்சி கவிழ்ப்பை ஏற்படுத்தணும்னா அதுல அவர் எடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பொலிட்டிக்கல் ரிஃபார்ம்ஸ். இந்த நாட்டில் ஜனநாயகம் இல்லை, பொலிட்டிக்கல் ரிஃபார்ம்ஸ் தேவை என்று ஆரம்பிப்பார். அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை தூண்டி விட்டு அரசாங்கத்துக்கு எதிராக, இறையாண்மைக்கு எதிராக போராட விடுவார். அப்படி இறுதியாக அந்த நாடு குழப்பமான சூழலில் ஏற்பட்டு ஒரு வன்முறை வெடிக்கும், ஆட்சி கவிழும், அந்த நாடே இருள முழுகும். இதையே தான் இந்தியாவிலும் ட்ரை பண்ணார். இந்தியாவில் அவர் என்ன சொன்னார், காஷ்மீரை பற்றி, இந்தியாவில் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனை பற்றி எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு, கன்சர்ன்ட் அபவுட் காஷ்மீர் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் என்று பதிவு செய்திருக்காரு. மார்ச் 2023 யுஎஸ் செனேட் ஃபாரின் அஃபேர்ஸ் கமிட்டியில் அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, காஷ்மீர்ல, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல எலெக்ஷன்ஸ் நடக்கல, இந்தியாவில் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் இருக்கு, அதாவது மனித உரிமை மீறல் இருக்கு, இதெல்லாம் எனக்கு ரொம்ப கன்சர்னா இருக்கு. இவருக்கு என்ன கன்சர்ன், இந்தியாவில் எப்படி இருக்கு என்பதை இந்திய மக்கள் தீர்மானிக்கணும். இந்தியாவுடைய இன்டர்னல் மேட்டர்ஸ்ல யுஎஸ் ஒரு ஃபாரின் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒருவருக்கு என்ன வேலை இருக்கு என்று அன்றே பொதுமக்கள் கேட்டிருக்கணும், கேட்கல. இன்னும் என்ன தெரியுமா பண்றாரு, 2024 எப்படியாவது நரேந்திர மோடியை வீழ்த்தி ஆகணும் என்று இந்தியாவில் பல சக்திகளோட கைகோர்த்து வேலை பார்க்கிறாரு. இந்தியாவில் பீக்கா எலெக்ஷன்ஸ் காலகட்டத்தில் எலெக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கும் போதே அவர் இந்தியாவுக்கு வராரு. அதுவும் டெல்லிக்கு வந்தா பரவாயில்ல, நேரம் எங்க தெரியுமா வராரு, நம்ம ஊருக்கு தான், சென்னைக்கு வராரு. சென்னைக்கு வந்து அவர் யாரை யாரை சந்தித்தார், என்னென்ன செய்தார் என்பது இன்று வரை மர்மமாக தான் இருக்கிறது. ஒரு சில பத்திரிகைகளில் அவர் மர்மமாக ராகுல் காந்தியை சந்தித்தார் என்றும் கூறப்படுகிறது. சோ தேர்தல் காலகட்டத்திலேயே ஏதாவது செய்து இங்கு ஆட்சி கவிழ்ப்பை ஏற்படுத்த முடியாதா, அமெரிக்காவுடைய கைப்பாவையான அரசாங்கத்தை இங்க ஆட்சியில அமர்த்த முடியாதா என்று அவர் நிறைய வேலைகளை செய்திருக்கிறார். இந்தியாவை நிர்மூலமாக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோட தூண்டிவிடப்பட்ட ஒரு போராட்டம் தான் சோ கால்ட் ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட். இதற்கும் யூஎஸ்க்கும் என்ன சம்பந்தம் தான் கேட்குறீங்க. இதற்கும் யூஎஸ்க்கும் சம்மந்தம் இல்லைன்னா எதற்காக அமெரிக்காவுடைய எம்பசி, யூஎஸ் எம்பசியில் ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்டர்ஸ்க்கு டீ பார்ட்டி கொடுக்கணும். ஃபார்ம் லாஸ்க்கு எதிராக நரேந்திர மோடி அரசாங்கம் கொண்டு வந்த வேளாண் சட்டங்களை எதிர்த்து போராடியவர்களை அவர்களுடைய எம்பசிக்கு அழைத்து டீ பார்ட்டி கொடுத்தது யூஎஸ் எம்பசி. காலிஸ்தானி ஃபண்டடோட யூஎஸ்னுடைய சிஐஏ, சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியுடைய பேக்கிங்கோட நடத்தப்பட்ட ஒரு போராட்டம் தான் ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட். ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும் இதற்கு காலிஸ்தானி பேக்கப் இருக்கு. காலிஸ்தானியர்கள் தான் இங்கு செங்கோட்டையை முற்றுகையிட்டு அங்கே இந்திய கொடியை இறக்கிவிட்டு காலிஸ்தானி பிளாக் ஏத்துனாங்கன்ட்டு. இன்னும் ஒரு தெரியாத விஷயம், இதற்கு பின்னாடி யுஎஸ்ஏனுடைய சிஐஏ இருந்திருக்கிறது என்று கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சத்துக்கு வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, சிஏஏ போராட்டம் ஞாபகம் இருக்கும். சிஏஏ போராட்டம் மூலமாக நாடு முழுக்க பதட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று அமெரிக்கா எண்ணியது. அதற்காக நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் இஷ்யூ பண்ணாங்க. எதற்காக, சிஏஏவுக்கு எதிராக அமெரிக்கா ஸ்டேட்மெண்ட்ஸ் இஷ்யூ பண்ணும். இப்போ யூஎஸ்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்க, கன் லா கொண்டு வராங்க. இங்க ஒரு பள்ளியில திடீர்னு ஒரு கன்மேன் வந்து பல மாணவர்களை சுட்டுக் கொள்றாங்க, ஏதோ ஒரு சோஷியல் இஷ்யூ நடக்குது. யுஎஸ் இன்டர்னல் மேட்டர்ஸை தடையிடாத இந்தியா, ஆனா மாறாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இன்டர்னல் மேட்டர்ஸ்லயுமே யுஎஸ்ஏ தலையிடுகிறது. ஒவ்வொரு இஷ்யூக்கும் யுஎஸ்ஏனுடைய அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வெளில வருது. எதற்காக, இந்தியாவில் குழப்பத்தை ஏற்படுத்தணும். சிஏஏ போராட்டத்தை தூண்டி விட்டாங்க. காலிஸ்தானி ஃபண்டட் விவசாயிகள் போராட்டம், வேளாண் சட்டங்கள் என்ற போராட்டத்தை தூண்டிவிட்டார்கள். காரணம், நாங்கள் ரெஜிம் சேஞ்சுக்காக தான் போராடுறோம், நரேந்திர மோடி அரசாங்கத்தை கவிழ்க்க வேண்டும் என்பதற்காக தான் போராடுகிறோம் என்பதை ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட், அங்கு விவசாயிகள் என்ற போர்வையில் போராடினாங்க இல்லையா, அவர்களை வழிநடத்தக்கூடிய மிக முக்கியமான தலைவர் வாக்குமூலம் கொடுத்திருப்பாரு. அதை இப்போது பார்த்தீர்கள் என்றால் ராகேஷ் டிகாய்ட் என்பவர், அவர்தான் அப்போது இந்த விவசாயிகள் சங்க தலைவராக
BKU பாரத் கிசான் யூனியன் என்ற ஒரு அமைப்பினுடைய தலைவராக ஒட்டுமொத்த விவசாய போராட்டத்தையும் முன்னின்று நடத்தியவர். அவர் சொல்லியிருக்காரு, நாங்க செங்கோட்டையை முற்றுகையிட்டோம், அதற்கு பதிலாக பாராளுமன்றத்தை முற்றுகையிட்டிருந்தால் இன்று பங்களாதேஷ் நடந்தது அன்றே இந்தியாவில் நடத்தி காட்டியிருப்போம், நடந்திருக்கும் என்று வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராடிய விவசாய சங்கத்தினுடைய தலைவர் சொல்றாருன்னா இவர்களுடைய இன்டென்ஷன்ஸ் என்ன? ये तो उस दिन जब ट्रैक्टर लेकर दिल्ली गए, ये ना बहका दिया कि लाल किले पे चल जाओ, अगर ये उस दिन पार्लियामेंट की तरफ को कर देते, वो तो 26 जनवरी थी, नहीं तो 25 लाख आदमी थे, ये सारा का सारा काम उसी दिन निपट जाता केस. அதற்கு வெறும் போராட்டங்கள் மூலமாக மட்டும் நரேந்திர மோடி அரசாங்கத்தை கவிழ்க்க வேண்டும் என்று யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா முயற்சி செய்யல. மாறாக சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸை ஹையர் பண்ண ஆரம்பிச்சாங்க. பல்வேறு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் மூலமாக அவர்கள் ஆன்டி நேஷனல் சென்டிமெண்ட்ஸை இந்த மண்ணில் விதைக்க முற்பட்டார்கள். அதுல மிக முக்கியமான நிறைய நபர்கள் இருக்காங்க. துருவ்ராத்தி, ஆகாஷ் பானர்ஜி போன்றவர்கள் அதற்கு கருவிகளாக, டூல்ஸாக செயல்பட்டார்கள். துருவ்ராத்தி எப்பேற்பட்டவர் என்று எல்லாருக்குமே தெரியும். ஆகாஷ் பானர்ஜி த தேஷ் பக்த் என்று போட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். ஃபேமஸ் ஹிந்தி யூடியூபர். நரேந்திர மோடி அரசாங்கத்தை எப்படியாவது வீழ்த்தி ஆக வேண்டும் என்று கங்கணம் கட்டிட்டு சுத்திட்டு இருக்கிறவர். அவருடைய வீடியோலாம் லேக்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் வியூஸ் போயிட்டு இருக்கும், மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் போகும். அவரை கூட்டி வச்சு யுஎஸ் எம்பசி, இந்தியாவுடைய யுஎஸ் எம்பசி ஒரு ஒர்க் ஷாப் பண்ணுது. Influence to Impact என்ற ஒரு program. Are you a social media influencer or a content creator curious about impactful content that drives real change? Here is your chance to learn from the best. Join us at American Center, New Delhi for Influence to Impact with the Desh Bhakt Akash Banerjee. இப்ப புரியுதா? ஆகாஷ் பானர்ஜி, துருவ்ராத்தி போன்ற ஒரு சில கருவிகள், விஷம கருவிகளை பயன்படுத்தி இவங்க என்ன பண்றாங்க? ஒர்க் ஷாப்ஸ் நடத்துறாங்க. ஒர்க் ஷாப்ஸ் மூலமாக இன்னும் நிறைய சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸை கிரியேட் பண்ணி இந்தியாவில் ஒரு குழப்பத்தை விளைவிக்கும் விதமாக நரேந்திர மோடி அரசாங்கத்துக்கு எதிராக, இந்திய இறையாண்மைக்கு எதிராக கண்டென்ட்ஸ் கிரியேட் பண்ணுங்க என்று ஒரு ஃபேமஸ் யூடியூபரை வச்சு ஒர்க் ஷாப் நடத்தி அது மூலமாக பல்வேறு சோஷியல் மீடியா கண்டென்ட் கிரியேட்டர்ஸை உருவாக்குவதற்கு எதற்காக யுஎஸ்ஏனுடைய எம்பசி முற்படணும். காரணம் நான் சொல்வது போல ரெஜீம் சேஞ்ச், ஆட்சி கவிழ்ப்பு, ஆட்சி மாற்றம், குழப்பம், வன்முறை என்று யுஎஸ்னுடைய சினிஸ்டர் பிளான், மிக டேஞ்சரஸான ஒரு பிளான் இது. என்னைக்காவது இந்தியன் எம்பசி ஒரு ஃபாரின் லேண்ட்ல, யூகேலயே யூஎஸ்லயே உட்காந்துக்கிட்டு யுஎஸ்னுடைய ஒரு ஃபேமஸ் கண்டென்ட் கிரியேட்டரை கூட்டி வச்சு சோஷியல் மீடியாவில் எப்படி கண்டென்ட் கிரியேட் பண்ணணும்னு இந்தியன் எம்பசினுடைய ஆஃபீஸில் யுஎஸ்ஏவில் ஒரு ஒர்க் ஷாப் நம்ம நடத்தியிருக்கோமா? நடந்தது கிடையாது. ஏன்னா நம்மளுடைய வேலை அது கிடையாது. ஆனால் அமெரிக்காவுடைய வேலை, சிஐஏனுடைய வேலை அதுதான். மற்ற நாடுகளை போய் மூக்கு நுழைக்கணும், இவர்களுக்கு ஆதரவான அரசாங்கம் அங்கே அமையுதா என்று பார்க்கணும். அப்படி அமையலையா அதற்கான சூழ்ச்சிகளை செய்யணும், ஆட்சியை கவிழ்க்கணும், ஒரு பப்பட் அரசாங்கத்தை அமைக்கணும், அந்த நாட்டில் குழப்பத்தை விளைவிக்கணும். இவ்வளவுதான். அதில் சக்சஸ்ஃபுல்லாக ஆயிட்டாங்க. பங்களாதேஷில் ஒரே ஒரு கோரிக்கை, ஒரு ஒயிட் மேனோட கோரிக்கையை நிறைவேற்ற முடியாததுனால அங்கு பங்களாதேஷனுடைய அரசாங்கம் தூக்கி எறியப்பட்டது. ஆனா இந்தியாவிலையும் இதை மீண்டும் மீண்டும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படி செய்யக்கூடிய ஒரு டூல், ஒரு நபர், அமெரிக்காவுடைய கருவி. இவ்வளவு நான் சொன்னேன் இல்லையா? இதற்கு மிக முக்கியமான கருவி யாரு? டொனால்டு லூ. இந்த டொனால்டு லூவை தான் அமெரிக்காவில் சீக்கிரட்டாக யார் போய் பார்த்திருக்கா? இந்தியாவுடைய எதிர்க்கட்சி தலைவர், ஜனநாயகத்தின் பாதுகாவலன் மாண்புமிகு ராகுல் காந்தி அவர்கள் போய் சந்தித்திருக்கிறார். எல்லா டாட்ஸ் கனெக்ட் ஆகுதா? இவ்வளவு ஒரு டேஞ்சரஸான ஒரு நபரை ராகுல் காந்தி எதற்காக சந்திக்க வேண்டும்? இந்தியாவில் ராகுல் காந்தி நினைச்ச மாதிரி மக்கள் ஆதரவை பெற முடியவில்லை. மக்கள் ஆதரவை பெற முடியாததால் ராகுல் காந்தி அவர்கள் எப்படியாவது வெளிநாட்டு சக்திகளோட ஆதரவோட, உதவியோட இங்கு நரேந்திர மோடி அரசாங்கத்தை கவிழ்த்து விட்டு மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தி இவர்கள் அந்த குழப்பத்தின் மூலமாக ஆட்சிக்கு வர முடியுமா? இவ்வளவுதான் நோக்கம். ராகுல் காந்தியினுடைய ஒரு யூஎஸ் ட்ரிப் எவ்வளவு டேஞ்சரஸாக இந்தியாவுக்கு இருந்திருக்கு என்று பாத்தீங்களா? இதே மாதிரி ராகுல் காந்தி ஒரு ட்ரிப் கிடையாது, 200க்கும் மேற்பட்ட ஃபாரின் ட்ரிப்ஸை, அதுல பெரும்பாலான ஃபாரின் ட்ரிப்ஸ் சீக்ரெட்டாக பண்ணியிருக்காரு. ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி அவரை பஹ்ரைன் ஏர்போர்ட்ல ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. பஹ்ரைன் ஏர்போர்ட் எதுக்கு போனாரு, அவருடைய பர்பஸ் என்ன, எதுவுமே டிஸ்க்ளோஸ் பண்ணப்படவில்லை. மார்ச் 2025ஆம் ஆண்டு இந்தியாவுடைய பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கும் போது அவர் வியட்நாமுக்கு பறந்து சென்றிருப்பதாக நிறைய ரிப்போர்ட் சொன்னது. வியட்நாம்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வியட்நாம்ல தான் த நட்டோரியஸ் கிரிமினல் ஜார்ஜ் சாரோஸ் இருக்கார் இல்லையா, அவருக்கு நிறைய க்ளோஸ் எய்ட்ஸ் வியட்நாம்ல இருந்து நிறைய சதி செய்யறாங்க என்பதை நிறைய பத்திரிகைகள் அப்போது ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ எதற்காக ராகுல் காந்தி வியட்நாமுக்கு போயிருக்காரு என்பது உங்களுக்கு புரியுதா? டிசம்பர் 2024ஆம் ஆண்டு முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுடைய மறைவை இந்தியாவே துக்கம் அனுசரிச்சுட்டு இருக்கும்போது ராகுல் காந்தி அவர்கள் மீண்டும் வியட்நாம்ல வெக்கேஷனுக்கு போயிருந்தாரு என்று தெரிய வருகிறது. டிசம்பர் 2022ஆம் ஆண்டு பாரத் ஜோடோ யாத்ரா ஒரு 9 நாளைக்கு நடக்கவில்லை. அந்த 9 நாளுமே ராகுல் காந்தியை காணவில்லை, டிசப்பியர் ஆயிட்டாரு. அவர் எங்க போனார், என்ன செய்தார் என்பதை யாராலுமே ட்ராக் கூட பண்ண முடியல. அந்த அளவிற்கு அவர் மாயமாக மறைந்து விட்டார். டிசம்பர் 2021ஆம் ஆண்டு பஞ்சாப் எலெக்ஷனுக்கு முன்னாடி
பல ராலிஸ்ல அவர் கலந்து கொள்ளவே இல்லை. அவர் கத்தார் வழியாக இத்தாலி சென்றிருப்பதாக நிறைய தகவல்கள் வெளியானது. காங்கிரஸ் பார்ட்டி இதை வெறும் பர்சனல் விசிட் என்று சொல்லி முடித்து விட்டது. டிசம்பர் 2020 ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பர்சனல் ட்ரிப்பாக மீண்டும் இத்தாலிக்கு போயிருந்தாரு. அவருடைய பாட்டியை பார்க்க போறேன், கிராண்ட் மதரை பார்க்க போறேன் என்று சொல்லியிருந்தாரு. ஆனா அப்போ இங்க இந்தியாவில காங்கிரஸ் பார்ட்டியினுடைய ஃபவுண்டேஷன் டே செலிப்ரேஷன்ல கூட கலந்துக்கல. அக்டோபர் 2023 ஒரு மிஸ்டீரியஸ் ட்ரிப்பாக, மர்மமான ஒரு ட்ரிப்பாக உஸ்பெகிஸ்தான் போயிருக்காரு. இதை சுற்றியும் பலவிதமான சர்ச்சைகள் பின்னப்பட்டன. ஆனா இதற்குமே காங்கிரஸ் கட்சி பதிலளிக்கவே இல்லை. 2015 2018 முதல் ராகுல் காந்தி பல ஃப்ரீக்வெண்டான ஃபாரின் ட்ரிப்ஸ் போயிருக்காரு. ஜூன் 2016 அவருடைய பிறந்த நாள் அப்பவே அவர் டர்க்கிக்கு போயிருந்தாரு. 2017 இட்டாலிக்கு மீண்டும் தன்னோட பார்ட்டியை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மல்டிபிள் ட்ரிப்ஸ் டு யூரோப் பண்ணியிருக்காரு. பிப்ரவரி 2015 ஏப்ரல் 2015 வரைக்கும் ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவிலிருந்து கிட்டத்தட்ட 60 நாட்கள் மாயமாக மறைஞ்சிருக்காரு. இந்த நாட்கள்ல தான் தாய்லாந்து, கம்போடியா, மியான்மர் அண்ட் வியட்நாம்ல அவர் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இதுல பெரும்பாலான ட்ரிப்ஸ்ல பாத்தீங்கன்னா அவர் எங்க போறாரு, எதற்காக போறாரு, எஸ்பிஜி நோட்டிபிகேஷன் எதுவுமே இல்லாம அரசாங்கத்துக்கிட்ட சொல்லாம அவர் பாட்டு மாயமாக மறைந்து கொண்டிருக்கிறார். யூஎஸ்ல ஒரு டொனால்ட் லூவை சந்தித்ததனுடைய விளைவையே இவ்வளோ அலாமிங்கா இருக்கும்போது இவ்வளோ நாட்களுக்கு மர்மமான முறையில் அவர் பயணம் செய்தால் எவ்வளவு பேரை அவர் மர்மமான முறையில சந்தித்து இருப்பார், எவ்வளவு பேரோட உரையாடி இருப்பார், அதுல இந்தியாவை பற்றி எவ்வளவு திட்டம் தீட்டியிருப்பார் என்பது லிட்டரலி சொல்லப்போனா அந்த கடவுளுக்கு மட்டும்தான் வெளிச்சம். இதுல என்ன இருக்கு, அவருடைய பர்சனல் லைஃப் அவர் போறாருன்னா ராகுல் காந்தி இஸ் நாட் அ பர்சனல் ஹியூமன் பீயிங். அவர் ஒரு அதிகாரப்பூர்வ எதிர்க்கட்சி தலைவர். அப்போ அவர் எங்கு செல்கிறார், அவருடைய டிரான்ஸ்பரன்சி என்பது இந்த நாட்டிற்கு தேவை. நரேந்திர மோடி அவர்கள் ஏதாவது நான் பர்சனலா போறேன் அப்படின்னு எங்கேயாவது மாயமா மறைஞ்சு நீங்க பாத்திருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் அவருடைய ஷெட்யூல் அப்படிங்கிறது பொது வழியில இருக்கு. அவர் யாரை சந்திக்கிறார், அவர் யார் கூட உரையாடுகிறார், அவர் எந்த பப்ளிக் ராலிக்கு போறாரு, எந்த ஊருக்கு போறாரு, அனைத்துமே பொது வழியில இருக்கிறது. ஆனா ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்ல உட்கார்ந்து இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் இவ்வளவு சீக்கிரட்டான ஃபாரின் ட்ரிப்ஸ் போனார்னா இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு என்பதை உங்களால் இப்போது உணர முடிகிறதா? ராகுல் காந்திக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கறத உணர முடிகிறதா? ஆல்ரெடி நம்மளுடைய சேனல்ல ராகுல் காந்திக்கும் OCCRP என்ற ஒரு நிறுவனத்திற்கும் ஜார்ஜ் சாரோஸ்க்கும் என்ன கனெக்ஷன் என்று பார்த்தோம். இதே ஜார்ஜ் சாரோஸ் தான் 2024 பாராளுமன்ற தேர்தலில் இந்தியாவில் ஜனநாயகம் இல்லை, நான் வந்து ஜனநாயகத்தை மீட்க போறேன், மோடி அதானி என்று பேசிட்டு இருந்தாரு. யார் இந்த ஜார்ஜ் சாரோஸ்? இது குறித்தும் நம்முடைய சேனல்ல டீடைலாக பேசியிருக்கோம். நேஷனலிசம் உலகம் முழுக்க ஒழிக்கிறதுக்காக $1 பில்லியன் மதிப்பிலான ஃபண்டை ஜார்ஜ் சாரோஸ் இறக்கியிருக்காரு. ஆனா ஜார்ஜ் சாரோஸ் எதற்காக நேஷனலிசத்தையும் நேஷனலிஸ்ட் கவர்மெண்ட்ஸையும் வீழ்த்தணும்னு நினைக்கிறாருன்னா இதுதான் அவருடைய வேலை. இது மாதிரி நேஷனலிசத்தையும் நேஷனலிஸ்ட் கவர்மெண்ட்ஸையும் வீழ்த்தி அது மூலமாக நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தான் ஜார்ஜ் சாரோஸுடைய நோக்கம். இது நிறைய நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஓவர் தி இயர்ஸ் பாத்தீங்கன்னா இவர் டார்கெட் பண்ணி அடிச்சு நிறைய கவர்மெண்ட்ஸை வீழ்த்தி அங்க அது மூலமாக பணம் சம்பாதித்திருக்கிறார். 1992 பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் பவுண்ட் ஷார்ட் பண்ணி அது மூலமாக $1 பில்லியன் சம்பாதிச்சாரு ஜார்ஜ் சாரோஸ். அது மட்டும் இல்லாம the man who broke the Bank of England யாருன்னு கேட்டீங்கன்னா ஜார்ஜ் சாரோஸ். அவருடைய சதியால பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வீழ்ந்தது. இங்கிலாந்து மிகப்பெரிய பொருளாதார மந்த நிலையை சந்திச்சது. அவர்களுடைய வீழ்ச்சியால ஜார்ஜ் சாரோஸ்க்கு $1 பில்லியன் லாபம் கிடைச்சது. ஜார்ஜ் சாரோஸ் இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய சதி வேலைகளை செஞ்சிருக்காரு. 1997 தாய்லாந்து கரன்சியான தாய் பாட்டை அட்டாக் பண்ணி அந்த கரன்சியை வீழ்த்தி அது மூலமாக லாபம் சம்பாதித்தது ஜார்ஜ் சாரோஸ். இந்த எஃபெக்ட் ஒட்டுமொத்த சவுத் ஈஸ்ட் ஏசியாலையும் பரவ ஆரம்பிச்சது. நிறைய நாடுகள், சவுத் கொரியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து எல்லாமே கொலாப்ஸ் ஆச்சு. மலேசியா வரலாறு காணாத அளவுக்கு ரெசெஷனை சந்திச்சாங்க, பொருளாதார மந்த நிலையை சந்திச்சாங்க. எப்போ மலேசியால இந்த ரெசெஷன் வந்துச்சோ அப்போ மலேசியாவுடைய பிரைம் மினிஸ்டர் ஜார்ஜ் சாரோஸை மோரான் என்று அழைச்சாரு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய சில யூடியூபர்ஸ், ஃபேக்ட் செக்கர்ஸ், சோஷியல் மீடியா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் சாரோஸை டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா சாரோஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்டர்னல் மேட்டர்ஸ்ல தலையிடுவதில் இவங்க ஆதரவாக கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இவ்வளவு வருஷமா பாத்தீங்கன்னா நான் சொன்ன பல நாடுகள்ல ஜார்ஜ் சாரோஸை டிஃபெண்ட் பண்ணி அவர் செய்வது சரி என்று சொல்லி சில நபர்கள் பேசிக்கொண்டு வந்தாங்க. ஆனா அவர்கள் எல்லாம் பொய்யாக்கி, அவர்களுடைய பேச்சை எல்லாம் பொய்யாக்கி ஜார்ஜ் சாரோஸுடைய சதியால அந்தந்த நாடுகளோட பொருளாதாரம் வீழ்ந்தது, அவர்களுடைய நாடே திவாலாச்சு. அது மட்டும் இல்லாம ரெஜிம் சேஞ்சும் நிறைய நாடுகள்ல நடந்தது. சவுத் கொரியால ஒரு அப்போசிஷன் லீடரே ஜெயிச்சிருக்காரு. இவரு அதற்கு முன்னாடி வரலாறுல ஜெயிச்சதே கிடையாது. அங்க ஒரு ரெஜிம் சேஞ்ச் நடந்திருக்கு. இந்தியாவிலையும் இது போன்ற அறிகுறிகள் தெரியுது அவங்களுக்கு. இந்தோனேஷியால பாத்தீங்கன்னா 30 வருஷம் கழிச்சு ரெஜிம் சேஞ்ச் நடந்திருக்கு, ஆட்சி மாற்றம் நிகழ்ந்திருக்கு. அதுக்கு முன்பு பாத்தீங்கன்னா
30 ஆண்டுகளாக இந்தோனேஷியாவுடைய எக்கானமி அப்படிங்கிறது சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த 30 ஆண்டுகள்ல மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை இந்தோனேஷியா சந்திச்சது. இந்தியாவிலையும் லைட்டா சிமிலாரிட்டி இருக்கிற மாதிரி இருக்குல்ல. மலேசியால சக்சஸ்ஃபுல்லா ரெஜிம் சேஞ்ச் பண்ண முடியல, ஆனா அங்க மலாய் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை வீழ்த்தி காட்டியிருக்காங்க. இதே தான் பிரான்ஸ்லயும் 1988ஆம் ஆண்டு ஜார்ஜ் சோரோஸ் ட்ரை பண்ணாரு. ஆனா அதற்கு விளைவாக இதை பிரெஞ்சு அரசாங்கம் புரிந்து கொண்டு அவருக்கு 2.2 மில்லியன் யூரோஸ் ஃபைன் போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ரஷ்யாவிலையும் ஆட்சி மாற்றத்திற்காக ரஷ்யாவில கலவரத்தை ஏற்படுத்துவதற்காக நிறைய ஜார்ஜ் சோரோஸ் முயற்சி செஞ்சிருக்காரு. 2012லயே பாத்தீங்கன்னா ஆன்டி புதின் ஸ்பீச்சஸ் ஜார்ஜ் சோரோஸ் கொடுத்திருக்காரு. அதற்கு பிறகு 2016ஆம் ஆண்டு ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் லீக் ஆச்சு. அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சாரோஸ் ரஷ்யாவில ஒரு கலவரத்தை ஏற்படுத்த நிறைய முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு, கலவரம் மூலமாக அங்க ஆட்சி மாற்றம் நிகழ்த்துவதற்காக நிறைய சதி வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கறத சொல்லுச்சு. 2011ல அமெரிக்காவில வால் ஸ்ட்ரீட்டுக்கு எதிராக நிறைய போராட்டங்கள் வெடிச்சது. இந்த போராட்டத்திற்கு பின்னாடியும் ஜார்ஜ் சோரோஸ் தான் இருக்காருன்னு நிறைய ரிப்போர்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. அண்ட் கடந்த தசாப்தத்துல 2010 அந்த தசாப்தத்துல பாத்தீங்கன்னா அரப் ஸ்பிரிங் மூவ்மெண்ட், அரபு நாடுகள்ல ஆயுதம் ஏந்திய போராட்டம், ஆட்சி மாற்றத்திற்காக நிகழ்த்தப்பட்ட ஆயுதம் ஏந்திய போராட்டத்திற்கு பின்னாடியும் ஜார்ஜ் சோரோஸ் தான் இருக்காருங்கிறது பட்டவர்த்தனமாக தெரிய வருகிறது. இப்பேற்பட்ட ஜார்ஜ் சோரோஸ் ஃபண்ட் பண்ற நிறுவனமான OCCRP கொடுக்கிற ஸ்கிரிப்டை ராகுல் காந்தி இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படி எவ்வளவு டேஞ்சரஸான ஸ்கிரிப்ட் தெரியுமா? இது மோடி அரசாங்கத்துக்கு எதிரான எவ்வளவு பெரிய சர்வதேச சதி தெரியுமா? நான் சொன்னேன் இல்லையா, நம்மளுடைய சேனல்ல தொடர்ச்சியாக வார்ன் பண்ணியிருக்கோம்ட்டு. அந்த வார்னிங் ஒரு பாருங்க. ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப நாளாவே நரேந்திர மோடி அரசாங்கத்தை பல்வேறு விதமான கேள்விகளுக்கு உள்ளாக்கியிருக்காரு. அந்த கேள்விகள் எல்லாத்தையும் எழுதி கொடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஓபன் சொசைட்டி ஃபவுண்டேஷன், ஜார்ஜ் சோரோஸுடைய ஓபன் சொசைட்டி ஃபவுண்டேஷன் ஃபண்ட் பண்ற OCCRP, அதாவது ஆர்கனைஸ்டு கிரைம் அண்ட் கரப்ஷன் ரிப்போர்ட்டிங் ப்ராஜெக்ட். அப்படி என்ன குற்றச்சாட்டுகளை அடிக்கிட்டாங்கன்னு பார்த்தோம்னா, பெகாசஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி மோடி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர்களுடைய போனை ஒட்டி கேட்டாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டுல இருந்து அதானி, காஸ்ட் சென்சஸ், டெமோக்ரஸி இன் டேஞ்சர், குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ், ரிலீஜியஸ் ஃப்ரீடம், பிரஸ் ஃப்ரீடம் என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் எங்கே இருந்து ஆரிஜினேட் ஆச்சுன்னு பார்த்தோம்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து. ஆனா இன்று வரை நம்ம யாருக்கும் எழாத ஒரு கேள்வி என்னன்னா, எப்படி இவ்வளவு நாட்களாக இங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் இங்க இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அரசாங்கத்தை குற்றவாளி கொண்டு நிறுத்துற எல்லா இஷ்யூஸுமே அதனுடைய ஆரிஜின் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்கு அப்படின்னு ஒரு சந்தேகம் எழுந்திருக்க வேண்டும். ஆனா போக போதான் தெரியுது, இது பொத்தாமதோ ஃபாரின் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஸ்பெசிபிக்கா யாரு என்று வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிச்சது. இந்த பர்டிகுலர் OCCRP நெட்வொர்க் சம்பந்தமே இல்லாத இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளோட அவங்களுக்கு என்ன லிங்க் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி யார் இந்த OCCRP அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையா? அதனால ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். ஆர்கனைஸ்டு கிரைம் அண்ட் கரப்ஷன் ரிப்போர்ட்டிங் ப்ராஜெக்ட் என்பது 2007ஆம் ஆண்டு தொடங்கப்படுது. அவங்க என்ன கிளைம் பண்றாங்கன்னா, எங்க கிட்ட ஆர்கனைஸ்டு கிரைம் அண்ட் கரப்ஷன் ரிப்போர்ட் பண்றதுக்காக எக்ஸ்பர்ட்டான ஜர்னலிஸ்ட் இருக்காங்க, அதுவும் 6 கான்டினென்ட்ஸ்லயுமே இருக்காங்க அப்படின்னு கிளைம் பண்றாங்க. இந்த நெட்வொர்க் இதற்கு முன்னாடி நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல ஈடுபட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு இந்தியாவில் எதிர்க்கட்சிகளுடைய போனை மோடி ஒட்டு கேட்டாரு, பெகாசஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அப்படின்னு ஒன்று சொன்னாங்க இல்லையா? இந்த கட்டுக்கதையெல்லாம் எழுதுனது இந்த OCCRP நெட்வொர்க் தான். அது மட்டும் இல்லாம உலகளாவிய அளவில் பண்டோரா பேப்பர்ஸ், சூயிஸ் சீக்ரெட்ஸ், நார்கோ ஃபைல்ஸ், லாண்ட்ரோமேட் சீரீஸ் என்று பல சோ கால்டு ஆர்கனைஸ்டு கிரைம் அண்ட் கரப்ஷனை அவங்க வெளியில கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷன் கிளைம் பண்றாங்க. ஆனா அப்படி கிடையாதுங்க. இவங்களுக்கு எங்கேருந்து ஃபண்ட் வருதுன்னு பார்த்தோம்னா அப்போ தெரிஞ்சு போயிடும் இவர்களுடைய விசுவாசம் யாருக்கு, இவர்களை இயக்குவது யாருன்ட்டு. US ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை இவர்களுக்கு 50% மேல ஃபண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தாண்டி ஜார்ஜ் சோரோஸுடைய ஓபன் சொசைட்டி ஃபவுண்டேஷன் கிட்ட இருந்தும் இவங்க நிறைய ஃபண்ட்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க என்பது தெள்ள தெளிவாக அம்பலமாகிறது. இவங்களை பத்தி இன்னும் விரிவாக நம்ம சொல்ல தேவையில்லை. சமீபத்தில் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு இண்டிபெண்டன்ட் ஆன்லைன் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த OCCRP இனுடைய ஃபண்ட்ஸ் எங்கேருந்து வருதுங்கிற ட்ராக் பண்ணியிருக்காங்க. அதில் தெள்ள தெளிவாக என்ன அம்பலமாகுதுன்னா, US தான் இவர்களை கம்ப்ளீட்டாக சப்போர்ட் பண்ணுறாங்க. அமெரிக்காவுடைய தயவில் மட்டும் இல்லை, அமெரிக்காவுடைய ஃபண்ட்ஸில் தான் இவங்க இயங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அவர்கள் அம்பலப்படுத்தியிருக்காங்க. OCCRPக்கு இப்போ இல்லை, ஆரம்பித்த காலம் முதல் அதற்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்கறது US Bureau of International Narcotics and Law Enforcement Affairs தான் என்பதை மீடியா பார்ட் அவர்களுடைய அறிக்கையில சுட்டிக்காட்டியிருக்காங்க. OCCRP நிறுவனர் ட்ரூ சல்லிவன் உட்பட யாரெல்லாம் அங்கு முக்கிய பங்குதாரர்களாக இருக்க வேண்டும்,
கீ ப்ராமினன்ட் மெம்பர்ஸாக இருக்க வேண்டும் என்பதை ஓட்டு போட்டு வீட்டோ பவராக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பெரும் அதிகாரத்தை தன்வசம் வைத்துக் கொண்டிருக்கிறது இப்போது வரை அமெரிக்கா தான். OCCRP வெப்சைட்லயே அவங்க யுஎஸ் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் இருந்தும் யுஎஸ் ஏஜென்சி ஃபார் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் கிட்ட இருந்தும் யுஎஸ் எய்டு கிட்ட இருந்தும் நிதி பெறுவதாக பகிரங்கமாக தெரியப்படுத்தியிருக்காங்க. அந்த நிதியெல்லாம் பெற்றுக்கொண்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நாட்டில் அது சரியில்லை, இந்த நாட்டில் இந்த ஊழல் நடந்து போச்சு, இதையெல்லாம் அந்த நாட்டு நீதிமன்றங்கள் விசாரிக்க வேண்டும், அவர்களுக்கு நாங்க ரிப்போர்ட் கொடுக்கிறோங்கிற பேர்ல இவங்க இஷ்டத்துக்கு கதை நடந்து விடுவாங்க. அந்தந்த நாட்டு நீதிமன்றம் எப்படியாச்சும் ஏத்துக்கணும்னு வலியுறுத்துவாங்க. இப்போ உங்களுக்கு கனெக்ட் ஆகுதா? இந்தியாவில் அதானி கேஸை முதல்ல ரிப்போர்ட்டாக கொடுத்தது இந்த OCCRP நெட்வொர்க் தான். இந்த OCCRP ரிப்போர்ட் எல்லாம் ஆதாரமா எடுக்க முடியாது என்று இந்தியாவுடைய நீதிமன்றங்கள் அப்படியே புறந்தள்ளிட்டாங்க. ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் வேணா இதனுடைய சீரியஸ்னஸ் தெரியாம இருக்கலாம், ஆனா நீதிமன்றங்களுக்கு OCCRP யாரு, அவருடைய ஒட்டுமொத்த ஜாதகம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. இந்த சோ கால்ட் இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷனான OCCRP உலகத்துல எங்கெல்லாம் பிரச்சனை இல்லையோ அங்க போய் பிரச்சனையை பண்ணி இவங்க அந்த இடத்துல கலகத்தை மூட்டுவதற்காக நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா இவங்களுடைய பார்வை எப்பவுமே அமெரிக்காவில் நடக்கக்கூடிய ஊழலை பத்தி இருக்கவே இருக்காது. அமெரிக்காவில் என்ன நடந்தாலும் அதை கண்டுக்கவே மாட்டாங்க. தட்ஸ் நன் ஆஃப் தேர் பிசினஸ். ஆனா உலகத்துல மற்ற நாடுகள், உதாரணத்துக்கு ரஷ்யா, வெனிசுவேலா, மால்டா, சைப்ரஸ் போன்ற நாடுகள்ல இவங்க நிறைய ஆபரேஷன்ஸ் நடத்திருக்காங்க, ஹிட் ஜாப்ஸ் பண்ணிருக்காங்க. வெனிசுவேலா நாட்டுல ஒரு மிஷன் அன்கவரிங் அண்ட் காம்பேட்டிங் வெனிசுவேலன் கரப்ஷன் அப்படிங்கிற மிஷனுக்காக யுஎஸ் உடைய ஸ்டேட் டிபார்ட்மெண்ட், அதாவது வெளியுறவுத்துறை OCCRP-க்கு $1,73,000 கொடுக்குறாங்க. ஆஸ் யூஷுவல் யுஎஸ் உடைய ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்க்கு என்ன வேலை? மற்ற நாடுகள்ல இருக்கக்கூடிய ஆட்சி எப்படி கலைக்கலாம், அங்க அமெரிக்காவுக்கு பப்பெட்டா இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை எப்படி கொண்டு வரலாம் என்பதுதானே. அதே மாதிரி தான் வெனிசுவேலாலையும் ஒரு ஆட்சி மாற்றத்திற்காக இவங்க டைரக்டா அங்க களம் இறங்காம இது மாதிரி நிறைய கைக்கூலிகளை இறக்கி விடுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த OCCRP. ஆட்சி மாற்றத்திற்காக அமெரிக்காவுக்கு பல கருவிகள் இருக்கு, அப்படி ஒரு கருவி தான் இந்த OCCRP. அதை தாண்டி இவங்க அமெரிக்காவுடைய ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டையும் தாண்டி பல நிறுவனங்கள், உதாரணத்துக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓபன் சொசைட்டி ஃபவுண்டேஷன், ஜார்ஜ் சாரோஸனுடைய அமைப்பு, பிளஸ் டீப் ஸ்டேட்னுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய பல நெட்வொர்க்ஸ் இருக்கு. ஃபோர்டு ஃபவுண்டேஷன், ராக்கெட் ஃபில்லர் ஃபவுண்டேஷன், இது போன்ற அமெரிக்கன் டீப் ஸ்டேட்னுடைய அங்கமாக இருக்கக்கூடிய நிறைய நிறுவனங்கள்ட்ட இருந்து OCCRP-க்கு டொனேஷன் வந்துகிட்டே இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஜார்ஜ் சாரோஸனுடைய ஓபன் சொசைட்டி ஃபவுண்டேஷன் OCCRP நெட்வொர்க்குக்கு கிட்டத்தட்ட $8 லட்சம் கொடுக்குறாங்க. இந்திய மதிப்பில் சுமார் 6.61 கோடி ரூபாய் டொனேஷனை கொடுத்துட்டு இதற்காக கொடுத்தோம்னா அந்த ஆர்கனைசேஷனுடைய கிராஸ் பார்டர் ரிப்போர்ட்டிங்க இன்னுமே வலுப்பெற செய்வதற்காகவும் இந்த ரிப்போர்ட்னுடைய ரீச் இன்னும் பல மடங்கு அதிகரிப்பதற்காகவும் நாங்க கொடுத்தோம் அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல கொஞ்சம் நுட்பமா கவனிக்கணும். சரியா, ஓபன் சொசைட்டி ஃபவுண்டேஷன் OCCRP நெட்வொர்க்குக்கு இது போன்று 6 கோடி ரூபாய் டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு பிறகுதான் முதல்ல அதானி நெட்வொர்க்கை டார்கெட் செய்ய ஆரம்பிக்கிறாங்க OCCRP நெட்வொர்க். ஸோ கனெக்ட் ஆயிருச்சா? இந்தியாவை எப்படியாவது அழித்து ஒழிக்கணும், இங்க ஒரு அண்டர்ஸ்டை கிரியேட் பண்ணணும்னு கங்கண கட்டிட்டு சுத்திட்டு இருக்கக்கூடிய ஜார்ஜ் சாரோஸுடைய அமைப்பு கிட்ட இருந்து OCCRP நெட்வொர்க்கு காசு வருது. அவங்க ரொம்ப பிளான்டா அதானி மேல ஆர்கனைஸ்டு கிரைம், ஆர்கனைஸ்டு கரப்ஷன் என்ற ஒரு குற்றம் சாட்டி பெரிய அறிக்கையெல்லாம் விடுறாங்க. அதை தூக்கிட்டு வந்து இங்க ராகுல் காந்தி போன்றவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க மட்டும் இல்ல, யுஎஸ் எய்டு கிட்ட இருந்தும் OCCRP-க்கு ஃபண்ட் வருதுன்னு சொன்னேன் இல்லையா? இந்த யுஎஸ் எய்டு தான் பங்களாதேஷ்ல ஷேக் ஹசீனாவை வீழ்த்தி விட்டு அங்கு ஒரு ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்துவதற்காக, செயற்கையான ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்துவதற்காக யுஎஸ் கருவியாக செயல்பட்டது என்று பலராலும் நம்பப்படுது. அவங்க தான் இந்த OCCRP-க்கும் ஃபண்ட் பண்ணி இந்தியாவுக்கு எதிரான ஹிட் ஜாபுக்கும் தூண்டி விடுறாங்க. நட்வர் சிங் அவர்கள், இந்தியாவுடைய முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர், அவருடைய புத்தகத்தில் குறிப்பிடுறாரு, மன்மோகன் சிங் அவருடைய ஆட்சி காலத்துல அமெரிக்காவுடைய உளவுத்துறை CIA இன்ஃப்ளூயன்ஸ் எவ்வளவு இருந்துச்சு என்று. ஆனா இப்போது பார்த்தீர்கள் என்றால் நரேந்திர மோடி அரசாங்கத்தில் அமெரிக்காவுடைய உளவுத்துறையால டேர்ம்ஸ் டிக்டேட் பண்ண முடியல. அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு தலையாட்டக்கூடிய ஒரு தலையாட்டி பொம்மையாக இருக்கக்கூடிய ஒரு பிரதமர் இந்த நாட்டில் இல்லை என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய ப்ராப்ளமா இருந்தது. அதனால நிறைய டூல் கிட்ஸை ஆக்டிவேட் பண்றாங்க. எப்படிலாம் நம்ம நரேந்திர மோடி அரசாங்கத்தை டார்கெட் செய்து அடித்தால் மக்கள் நம்புவாங்க, உண்மையிலே நரேந்திர மோடி அரசாங்கம் வீக் ஆகும், குறிப்பா ஒட்டுமொத்த இந்தியாவும் டீஸ்டபிளைஸ் ஆகும் என்று கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்றாங்க. அப்படி ஒரு இம்பார்ட்டன்டாக அவங்க எடுத்த ஒரு டூல் கிட் தான் அதானி டூல் கிட். நம்ம அதானியை டார்கெட் பண்ணா போறோம், அது மோடியவே டார்கெட் பண்ற மாதிரி ஆயிடும். அதானிங்கிற ஒரு நபரை நரேந்திர மோடி ப்ரொடெக்ட் பண்றாரு, காப்பாத்துறாரு, அதானி ஒரு கிரிமினல் தான் என்று இங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய அப்பாவி மக்களை நம்ப வைக்கிறோம் என்பது தலையாய கடமையாக இருக்கு அவங்களுக்கு. மோடி and business tycoon Adani are close allies. Their fate is intertwined. Adani Enterprises tried to raise funds in the stock market but failed.
Adani is accused of stock manipulation and the stock collapsed like a house of cards. நவம்பர் 13, 2020 ஜார்ஜ் சாரோஸ்க்கு மிக நெருக்கமான ஃபினான்ஷியல் டைம்ஸ் என்ற பத்திரிகையில மோடிஸ் ராக்கெஃபெல்லர், கௌதம் அதானி அண்ட் தி கான்சென்ட்ரேஷன் ஆஃப் பவர் இன் இந்தியா என்று ஒரு ஆர்டிகல் வெளியாகுது. இந்த ஆர்டிகல்ல ஓபனாகவே பிரதமர் மோடியை வலுவிழக்க செய்யணும்னா, வீக்கன் பண்ணணும்னா டார்கெட் அதானி என்று குறிப்பிட்டிருக்காங்க. ஆகஸ்ட் 31, 2023 சரியாக G20 சம்மிட் இந்தியாவில் நடக்கிறதுக்கு 10 நாளுக்கு முன்னாடி ராகுல் காந்தி ஒரு பிரஸ் மீட்ல என்ன தெரியுமா சொல்றாரு? OCCRP நிறுவனம் அதானிக்கு எதிராக தாக்கல் பண்ண அவர்களுடைய அறிக்கையை ஆதாரமாக கொண்டு அதானியை டார்கெட் பண்ணி ஒரு பிரஸ் மீட் நடத்துறாரு திரு ராகுல் காந்தி அவர்கள். அந்த ஒரு நாள் மட்டும் இல்ல, தொடர்ச்சியாக நமக்கே தெரியும் பாராளுமன்றத்தை எவ்வளவு நாட்கள் அதானி என்கிற பெயரை சொல்லி எதிர்க்கட்சிகள் செயல்பட விடாம தடுத்தாங்க. பிரஸ் மீட்லாக இருக்கட்டும், டிபேட்டுகளாக இருக்கட்டும், ட்வீட்டுகளாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக அதானியை மட்டுமே டார்கெட் பண்ணி ஹிட் ஜாப் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அதானியை டார்கெட் பண்றதுக்கு இவங்க எதை மேற்கோள் காட்டினாங்கன்னா OCCRP-னுடைய அந்த அறிக்கையை. OCCRP நிறுவனம் எப்பேற்பட்ட நிறுவனம் என்று நம்ம இப்பதான் பார்த்தோம். இப்ப தெரியுதா OCCRP-க்கும் இங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளுக்கு உண்டான கனெக்ஷன்? அது மட்டும் இல்ல, இங்கேருந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கு போய் அங்க என்ன தெரியுமா சொல்றாரு? என்னுடைய போனை ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. பெகாசஸ் என்ற இஸ்ரேலிய சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி எதிர்க்கட்சிகளுடைய தொலைபேசி என்பது ஒட்டு கேட்கப்படுகிறது என்று பேசுறாரு ராகுல் காந்தி அவர்கள். இவர் மட்டும் இல்ல, இந்தியாவில் பல்வேறு எதிர்க்கட்சி தலைவர்கள் அவர்களுடைய போனை ஒட்டு கேட்டாரு. மோடியே ஒட்டு கேட்டாரு. இந்த மோடிக்கு வேற வேலை இல்லாம இவங்களுடைய போனை ஒட்டு கேட்கறது தான் அவருக்கு வேலை மாதிரி இவங்க ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க, ஒரு நரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணாங்க. இதற்கும் காரணமாக இருந்தது இந்த OCCRP, ஆர்கனைஸ்டு கிரைம் அண்ட் கரப்ஷன் ரிப்போர்ட்டிங் ப்ராஜெக்ட் தான். ஸோ அதானியாக இருக்கட்டும், பெகாசஸாக இருக்கட்டும், அவங்க OCCRP அங்க ஊதுறாங்க, இவங்க எங்க ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அட் தி எண்ட் ஆஃப் த டே சுப்ரீம் கோர்ட்டே எல்லா அலிகேஷனையும் பேஸ்லெஸ் என்று புறந்தள்ளி விட்டது. பெகாசஸ் என்ற அந்த சாஃப்ட்வேர் மூலமாக யாரையுமே ஒட்டு கேட்கல என்பதை தெரிவித்ததோடு மட்டும் இல்லாம அவங்க கிட்ட வந்திருக்க முடியாது போன்ஸ், அதாவது எங்களுடைய போனை ஒட்டி கேட்டாங்க என்று யாரெல்லாம் சப்மிட் பண்ணாங்களோ அந்த போனெல்லாம் ஒட்டு கேட்கவே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா ராகுல் காந்தி அவர்கள் மட்டும் அவருடைய போனை கொடுக்கவே மறுத்துட்டாரு. நீங்க கொடுத்தாதானே பாப்பீங்க. அப்போ தைரியமாக ராகுல் காந்தி அவர்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா என்னுடைய போனை ஒட்டி கேட்டாங்க என்று சொல்லக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் எதற்காக நீதிமன்றத்தில் அவருடைய போனை கொடுக்கல என்பது அவருக்கு மட்டும்தான் வெளிச்சம். 2021, 22 ஆண்டுகள்லாம் பாத்தீங்கன்னா OCCRP தொடர்ச்சியாக பெகாசஸ் சாஃப்ட்வேர் மூலமாக எதிர்க்கட்சிகளுடைய போன் தொலைபேசி என்பது ஒட்டு கேட்கப்படுது என்று நிறைய ஆர்டிகல்ஸ் எழுதி தள்ளினாங்க. இத ஒரு ப்ராப்ளமாக இந்தியாவுடைய பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் கூச்சலும் கும்மாளமும் போட்டுட்டு இருந்தாங்க. 2023 இருந்து இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட 6 இருந்து 7 ஆர்டிகல்ஸ் OCCRP அதானி நிறுவனத்தை டார்கெட் பண்ணி மட்டுமே எழுதியிருக்கு. இந்தியாவில் நரேந்திர மோடி அரசாங்கத்தையும் சம்பந்தமே இல்லாத ஏதோ ஒரு அதானியுமே டார்கெட் பண்றதுக்கு முன்னாடி OCCRP நிறுவனம் ரஷ்யாவில் விளாடிமிர் புதினை டார்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஆஸ் அ ஹோல் எங்கெல்லாம் தேசியவாதிகள் ஆட்சி புரிகிறார்களோ அவர்களுடைய நாட்டிற்கு என்ன தேவை என்று பார்த்து செய்யக்கூடியவர்கள், யுஎஸ்னுடைய பிரஷருக்கு அடிபணியாதவர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக ஏவி விடப்படக்கூடிய ஒரு கூலிப்படையாக OCCRP போல இன்னும் நிறைய நெட்வொர்க்ஸ் இருக்கு. ஸோ அப்படி யுஎஸ்னுடைய ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டுடைய இன்னொரு அல்லக்கை தான் இந்த OCCRP நெட்வொர்க்கும். இவங்க மோடியும் அதானியும் மட்டுமே டார்கெட் பண்ணல, இன்னும் சொல்ல போனா காங்கிரஸ் பார்ட்டியை பலமுறை இவங்க நேரடியாக ஆதரிச்சு ட்வீட்ஸ் போட்டிருக்காங்க, பதிவிட்டிருக்காங்க. இந்தியாவுடைய எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி மாசு, ராகுல் காந்தி கிளாஸ், ராகுல் காந்தி யார் தெரியுமா, எப்பேற்பட்ட தலைவர் தெரியுமா, என்னெல்லாம் போராட்டம் பண்ணார் தெரியுமா, நான் ரோட்ல உட்கார்ந்து இருந்தாரு, அங்க நடந்தாரு, இங்க நடந்தாரு என்று ராகுல் காந்திக்கு ஒரு PR ஏஜென்ட் மாதிரி நிறைய இடத்துல செயல்பட்டிருக்காங்க இந்த OCCRP நெட்வொர்க். யோசிச்சு பாருங்க, எங்கேயோ யூரோப் பேஸ்ட் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜெர்னலிசம் பண்றதாக சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷன் எதற்காக ஒரு நாட்டில் ஒரு கட்சியை சேர்ந்த ஒரு தலைவரை ப்ரமோட் செய்ய வேண்டிய அவசியம் தேவை அங்க எங்கேருந்து வந்துச்சு? காரணம், எப்படியாவது ராகுல் காந்தியை எங்க பதவிக்கு கொண்டு வந்து யார் யார் என்னென்ன செய்யணுமோ, ஃபாரின் ஃபோர்ஸஸ் இங்க என்னெல்லாம் செயல்படுத்த நினைக்கிறாங்களோ அதெல்லாம் கட்டற்ற சுதந்திரமாக அவங்களுக்கு வழங்கப்பட்டு அவர்கள் இங்க அதெல்லாம் செயல்படுத்தணுங்கிற ஆசை இவங்களுக்கு மட்டும் இல்ல, இன்னும் பல வெளிநாட்டு நிறுவனங்கள்ட்ட இருக்கு. இதை அப்பட்டமாக போட்டு உடைச்சது யாருன்னு பார்த்தோம்னா பிரெஞ்சு மீடியா நெட்வொர்க்கான மீடியா பார்ட் நிறுவனம் தான். அவங்க தான் OCCRP நெட்வொர்க்கும் எப்படி US உடைய ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டும் கனெக்டடா இருக்காங்க, இவங்களுக்கு US உடைய ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் எப்படி ஃபண்ட் பண்ணுது என்பதை தெளிவாக அவர்களுடைய அறிக்கையில போட்டு உடைச்சிருப்பாங்க. இந்த மாதிரி தருணத்துல தான் நாம் நரேந்திர மோடி அரசாங்கத்தோட தோளோடு தோள் நிற்பது ரொம்பவே முக்கியம். இப்போது பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி கிரியேட் ஆகணும். இந்தியா ஒரு க்ரோவிங் பவராக இருக்கு, ஒரு குளோபல் சூப்பர் பவராக மாறிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி தருணத்துல இந்தியாவை அப்படியே முடிச்சு விட்டோம்னா அமெரிக்காவுக்கு ஒரு கவுண்டர் பேலன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பர் பவர் வளர்ந்து வராது இல்லையா?
அதற்காக தான் பெரும் முயற்சி நடக்கிறது. ஸோ நோ மேட்டர் வாட், வி ஸ்டாண்ட் ஸ்ட்ராங் வித் மோடி கவர்மெண்ட் நவ். சிஏஏ இல்லை, யார் என்ன செய்தாலும் சரி, மக்கள் இங்கு மோடிக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்தால், அவங்களுடைய அன்கண்டிஷனல் சப்போர்ட் கொடுத்தால், யார் நினைத்தாலும் இந்தியாவை அசைத்து கூட பார்க்க முடியாது என்று சொல்லி விடைபெறுகிறோம். அதிகமான பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்க. நேரம் ஒதுக்கி இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி. இந்தியா எப்பேற்பட்ட ஒரு ஆபத்து இருக்கிறது என்பதை மக்களுக்கு உணர்த்தும் விதமாக அதிகமான பேருக்கு 3 நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். வந்தே மாத்திரம்.